இப்போ இந்த பையனை ஒரு ஸ்கேம் பண்ண பையனை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இதில் திருத்தணி ட்ரெயினில் நடந்த அந்த சம்பவம் ஓடிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே 15, 16, 17 வயசுடைய குழந்தைங்க தான். இப்போ இவனுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போடும்போது சொல்லுவேன், வளர்ப்பு பெற்றவங்களால தான் ஒரு குழந்தை கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க வளர்க்க தவறுறது, அவங்க கடமையிலேருந்து தவறும்போது தான் இது போன்ற நிறைய தவறுகள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், வளர்ப்புன்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, இங்கே அவங்க 4 பசங்க சேர்ந்து தூண்டி அவங்க அம்மா அப்பா கண்டுக்காததுனால தான் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி தெருவில் அலைஞ்சு கத்தி எடுத்து அலைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆனாங்க. இப்போ இவன் பாருங்கள், ஒரு திருட்டுத்தனத்தை ஒரு 15 வயசு குழந்தைகிட்ட அவங்க பெற்றோர்கள் விதைச்சதுனால தான், அவங்க பின்புறத்தில் இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ இந்த பையன் எந்த மாதிரி ஆயிருக்கான்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எப்படி வந்தாலுமே ஒரு குழந்தை நல்லா வளர்ந்துருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இது கெட்டுப்போன அத்தனை குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட கவனிப்பு சரியாக இருந்திருக்காது. இல்லைன்னா கெட்ட பழக்கங்களில் அவங்க அம்மா அப்பாவே தள்ளி விட்டுருப்பாங்க, இல்லை அதை பற்றியே அவங்க மனசில் விதைச்சிருப்பாங்க. இப்படி தான். ஏன்னா குழந்தைங்க ஒரு களிமண் மாதிரி தான். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அவங்கள எப்படி பண்ணுறோமோ, ஆனால் இந்த பையன் ஒரு வகையில் நல்ல பையன்னு எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருட்டுத்தனத்தை அவங்க அம்மா அப்பா தான் சொல்லித்தராங்க. அப்போ இவன் கெட்டவன் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறத அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை அதை செய்யுது. அப்போ இதில் முழு குற்றவாளி யார்? அவங்க அம்மா அப்பா தான். இது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி தான் அந்த கத்தியை வச்சுட்டு அந்த ரீல்ஸ் போட்ட அந்த பசங்களோட பின்புலத்துலேயும் அவங்க அம்மா அப்பா தான் இருப்பாங்க. அதே மாதிரி நிர்பயா கேஸ்லேயும் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பையனை மைனர்னு சொல்லிவிட்டு நம்ம சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தாங்க. அந்த பையனுமே அவங்க அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்டு, அவங்க பெரியம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்டு இப்படின்னு சொல்லி அந்த இது போல் வளர்கிற இவங்க தான். அவங்களும் தன்னை அக்கறையாக பார்த்துக்க மாட்டாங்க, தன்னை சார்ந்தவங்களையும் அக்கறையாக பார்த்துக்க மாட்டாங்க. இதனால் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்க கோடாரி காம்புகளை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த கோடாரி காம்புகள் தான் திரும்பியும் தழைச்சி வளர்ந்து, இந்த கலைகள் தான் தழைச்சி வளர்ந்து நமக்கு திரும்ப ஒரு இதாகி அதுங்க கீழே வளர்கிற அந்த குழந்தைகள் அத்தனையுமே கேடுகட்டத்தனமாக வளர்ந்து நம் நாட்டையே கெடுக்கும்ன்ற அளவுக்கு வளர்ந்து போய்டுறாங்க. அதனால் கவனம். வளர்ப்பு அன்பாகவும் இருக்கலாம், கண்டிப்பாகவும் இருக்கலாம். எப்படியோ அந்த குழந்தைகளை